ஹலோ காய்ஸ், நான் உங்கள் நாஞ்சில் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, ராங் டர்ன் இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2003 வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த மூவியை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் மூவியை பார்த்துடலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரை காமிக்கிறாங்க. 2 பேரும் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல் 2 பேரும் ஏதோ மலை ஏறி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி மெல்ல ஏறி வந்துட்டான். நம்ம ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளும் கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்கா. நம்ம ஹஸ்பண்ட் மேலே ஃபஸ்ட்டே ஏறிட்டான். ஏறிட்டு ஏதோ பார்க்குறதுக்காக மேலேருந்து பார்த்துட்டு அப்படி போயிடுறான். நம்ம ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவளால் ஏற முடியல, கீழே விழுந்துடுறா. அவளுக்கு இடுப்பில் கயிறு கட்டிக்கிறதுனால அதுலேருந்து எப்படியும் தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டு ஏதோ மேலே ஏறிட்டான்ல சந்தோஷத்தில் அப்படி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இவளும் கொஞ்சம் நேரமாட்டே ட்ரை பண்ணி ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவளால் ஏற முடியல. உடனே இப்போ அவன் ஹஸ்பண்ட் அவன் கயிறை பிடிச்சி மேலே இழுத்தா தான் இவனால் மேலே வர முடியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஹஸ்பண்டு அப்படி பொத்துன்னு சரிஞ்சு விழுந்து கிடக்குறான். என்னடான்னு பார்த்தா மேலேருந்து ரத்தம் வேற தெரிக்குது. இதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹஸ்பண்டும் கீழே விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கயிறை வந்து யாரோ பிடிச்சி மேலே இழுக்கிறாங்க. இதை பார்த்தா அவளுக்கு இது ரொம்ப பயமாயிருது. மேலே பிடிச்சி திருப்பி இழுத்துகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறான்னா அந்த கயத்தை அப்படி வச்சு வெட்டி இதாகிறா. யூஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து தப்பிக்கலாம், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கயிறையும் பிடிக்க முடியல. பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. கீழே பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் அடிபட்டு செத்து கிடக்குறான். இதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. இவ்வளோ அந்த நேராக காட்டுக்கு ஓடிடுறான். காட்டுக்கு ஓடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரை பார்க்குறா. காரில் ஏறி எப்படியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா ஏதோ ஒரு முள் கம்பி போட்டு அங்கே கட்டியிருக்கு. அதில் போய் பொத்துன்னு விழுந்துடுறா. விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவளை ஏதோ இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படி நம்ம படத்தோட ஹீரோவை காணிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பி போய்கிட்டுருக்கான். ஹைவேல தான் போய்கிட்டுருக்கான். அவனுக்கு எங்கேயோ போய்கிட்டுருக்கான். பட் அவனுக்கு வழி தெரியாமல் போய்கிட்டுருக்கான். அவன் ஃபோன்லேயே யாருக்கிட்டே பேசுகிறான். நான் 30 நிமிஷம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். வழி தெரியாமல் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஹைவேல. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு வழி கேட்கலாம் அப்படின்னு போகிறான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய காராக நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல. அப்போது ஒரு கேஸ் ஸ்டேஷனையும் பார்த்துடுறான். அங்கே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இங்கே பக்கத்தில் ஃபோன் எதாவது இருக்காருன்னு கேட்குறான். அவரா நான் உங்கள் பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போய் ஃபோனை எடுத்துகிட்டு நோண்டி பார்க்குறான். ஃபோன் வேலை செய்யலை. அப்போ அந்த தாத்தாட்ட போய் கேட்குறான், ஃபோனும் வேலை செய்யலை, இது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறான். அவருக்கும் தெரியல. ஹீரோ கேட்குறான், இங்கே ஃபோன் வேறு ஏதாவது ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருக்கு சொல்கிறார், இங்கே இந்த ஒரு ஃபோன் தான் இருக்குது, இது வேறு ஒரு ஃபோனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் எதை வழி கேட்குறான், வழியும் தெரியல. அங்கே உள்ள மேப்லேயே பார்க்குறான். அப்படி கேட்குறான், இந்த வழிக்கு இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு தாத்தாட்டையும் கேட்குறான். தாத்தாவும் தெரியல, அப்படி போக முடியாது, தெரியல அங்கே அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அந்த தாத்தாவுக்கு ஒன்றுமே தெரியல. இவனாட்டு ஏதோ பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தாத்தாவும் ஓகே அந்த வழியாக போகலான்ட்டு அப்படியே அவரும் உட்காந்துருவாரு. அவருக்கு ஏதோ தெரியுது, ஆனால் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவனும் கார் எடுத்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் காரில் வந்துட்டுருக்காரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா 2 ரோடாக புரியுதுங்க. ஒன்று அங்கிட்டு போகுது, ஒன்று இங்கிட்டு போகுது. அப்புறம் இவர் எங்கிட்டு போகலான்னு தெரியல. ஓகே நம்ம இங்கிட்டே போவோம் அப்படின்ட்டு ஒரு ரோடை சூஸ் பண்ணிட்டு அங்கே ஓடி போகிறாரு. அவர் போயிட்டு இருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஒரு மானை செத்து கிடக்குது. அந்த மானை அவர் பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே திரும்புறாரு. காருக்கு பொத்துன்னு இன்னொரு காரில் போய் இடிச்சிருது. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ். இந்த கார் இதுக்கு மேலே மூவே ஆகாது. அப்போ ஆப்போசிட்டில் நின்ன கார் இடித்த காரில் ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்போ இவர் நான் தெரியாமல் வந்து இடிச்சுட்டு என்ன வரவழில் பார்த்தீங்கன்னா மானசு தெரிஞ்சு அப்படி நான் பார்த்தேன், தெரியாமல் உங்கள் கார் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ட்ரிப்புக்கு போகிறாங்க இல்லையா இந்த கேங்கு, இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வரவழில் எங்கள் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, எவனோ முள்ளை வெட்டி போட்டுட்டான், அதனால கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவங்க இங்கே வந்துட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த கேங்கில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம இங்கே வெயிட் பண்ண என்ன, யாராவது வருவாங்க, வர வழியில் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கேங்கில் எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம், எவனுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் உள்ள 4 பேரும் வேறு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், பக்கத்தில் எவனா இருப்பாங்க, நம்ம நடந்து போய் ஹெல்ப் கேட்கலாம், பக்கத்தில் ஏதாவது வீடு ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த காரை பார்க்குறதுக்கு ஒரு 2 யூத் மாதிரி இருக்காங்க. 2 பேரை விட்டு போகிறாங்க. அவங்க வந்து காரை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. காடு மலையெல்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் யூத் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேரும் அந்த காருக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யூத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேரும் யூத்துங்க நீங்கள் சொன்னோம்ல, அவங்க 2 பேரும் ஒரு கப்பலாக இருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு கப்பல். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக வந்தான். அவனுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப்பலாக இருக்காங்க.
சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த யூத் சொன்னான் இல்லையா, அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுறான். இவளும் பார்க்குறா, என்னடா எங்கே போனான்னு பார்த்தா அவனோட ஷூ மட்டும் தான் இருக்குது, ஆளை காணோம். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூத் கப்பல் சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள 2 பேரையும் ஏதோ ஒன்று வந்து தூக்கிட்டு போயிடுது. பதறான் இழுத்து தூக்கிட்டு போயிடுது வாயும் கேட்டுட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் ஒரு வீட்டை பார்த்துடுறாங்க. அந்த வீட்டில் போயிட்டு எவனாவது இருப்பான், அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. வாரவழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸாக நிற்கிது. கார்லாம் சும்மா தாறுமாறாக நிற்கிது. எதுக்காக நிற்கிது, என்ன நிற்கிதுன்னு ஒன்றுமே அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஓகேன்ட்டு இவங்க அந்த வீட்டை வந்து தட்டி பார்க்குறாங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் யாருமே இல்லை போல. நம்ம ஹீரோவும் ஓகே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஏதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு, சரி சும்மா தானே இருக்குது வீடு, உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நமக்கு தெரியும் நம்ம தெரியாத வீட்டுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறா. இவங்களும் 4 பேரும் உள்ளே போயிடுறாங்க. யாருமே அவள் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளது பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. பழைய ரேடியோ இருக்குது. இது இல்லாமல் பாக்ஸ் அடைச்சி வச்சுருக்காங்க. டப்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க. எதுக்கு அடைச்சி வச்சுருக்கீங்க, என்ன அடைச்சி வச்சுருக்கீங்க ஒன்றுமே தெரியல. அப்படின்னு உள்ளே வந்து ஹலோன்னு சத்தம் போடுறாங்க. உள்ளே யாருமே இருந்த மாதிரி இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் நிறைய கார் கீலாம் எடுக்கிறா. என்னடா வீட்டில் ஒரே கார் கீயும் அது இதுமா இருக்குது, என்னடா அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கிறா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இங்கேருந்து எங்கேருந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்துன்னு தெரியல. நிறைய பாக்ஸாக அடுக்கியெல்லாம் வச்சுருக்காங்க. வித்தியாசமான பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் செக் பார்த்தீங்கன்னா நிறைய டப்பாவில் மனுஷனோட பல் செட்டு அப்படி இப்படின்ட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்த்த ஹீரோவுக்கு பயங்கர இதாக இருக்குது. என்னடா உள்ள நிறைய மனித கறிகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இதை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமாக இதை டவுட் வந்துடுது. இது ஏதோ சரியில்லை, அந்த வீட்டில் இருக்குது, நம்ம இங்கே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா 3 கார் வருது. இவங்களுக்கு பயங்கரமாக பயமாயிருது. ஓகேன்ட்டு இவங்க வேறு பேக் சைடு வழியாக எங்கேயோ போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறாங்க அந்த காரை கொண்டு வந்தான்னு சொல்லி அவங்க இந்த இவங்க 4 பேர் வந்தால் காரையும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு ஓனர் இருக்காங்களா அவனும் வந்துடுறான். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. இவங்களும் இங்கேயோ பதுங்கி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த யூத்துன்னு சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள பொண்ணை இவங்க இங்கேருந்து கட்டி கொண்டு வந்து அதில் போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. இப்படியே அங்கே தம் பிடிச்சி அங்கேயே உட்காந்துருக்காங்க அடியில். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ரத்தமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வலிஞ்சு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பயங்கர பயமாயிருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால யூத் பொண்ணு, அந்த பொண்ணை எடுத்து துண்டாக வெட்டி பீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமாக பயமாயிருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வந்தாங்கல்ல காட்டுமிராண்டிகள், அவங்க எல்லாம் அங்கே வந்து தூங்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இங்கேருந்து மெல்ல எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. கதவை திறந்துட்டு மெல்ல வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்களோட ஒருத்தன் முடிச்சிடுறான். அப்போ அவங்க வந்து கார்லாம் எடுத்துகிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு. இவங்களும் காடாக ஓடுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ இவங்க கையில் மண்ணா சிக்கி பொண்ணே போடுறாங்க. அதனால் இவங்க ஓடுறாங்க எங்கேயோ. அப்படி 4 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் இருக்குது. இந்த வண்டிகள்லாம் எங்கேருந்து வந்துன்னு தெரியல. நிறைய வண்டிகள் இந்த வழியாக போனவங்க நிறைய பேரோட காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ஸு, துணி, நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தவங்களும் பயங்கரமாக பயமாக இருக்குது. இங்கே வந்து வந்தவங்க யாருமே உயிரோட போனது போல இல்லை, இவங்களே எல்லாரும் வெட்டி கொண்டு சாப்பிட்றாங்க போல அப்படின்ட்டு இவங்களுக்கு பயங்கரமாக பயமாயிருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காட்டு மிராண்டிகள்லாம் இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களை வேட்டையாடுறதுக்கு வேண்டி வந்துடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மனித கறியெல்லாம் தின்னு அவங்க உருவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் வச்சுருக்கான். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு பேக்கில் ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து உங்களை திசை திருப்பி உங்களை காப்பாற்றுறேன், அந்த பக்கம் ஓடிடுறேன், அப்போ நீங்கள் இந்த பக்கம் எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஓடுறான். பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலில் குண்டடிப்பட்டிருக்கு. இன்னொரு கப்பல் இருக்காங்கல்ல அந்த மண் சட்டை, அவன் வந்து இந்த பக்கமும் ஓடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அவனை வந்து விரட்டி பிடிக்கிறதுக்கு வண்டி போயிடுறாங்க. அந்த மஞ்சள் சட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த 2 பொண்ணுங்களும் அந்த காட்டு மிராண்டிகளோட காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் சட்டை இருக்கான்ல அவனும் ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவன் ஓடி வரும்போதே அவன் பேக்கில் அம்பை விட்டு அவனை கொண்டுடுறாங்க. அவனும் நில குழஞ்சி அங்கனே விழுந்துடுறான். இதை பார்த்தா நம்ம 3 பேர் இருக்காங்களா வண்டியில் போனவங்க, அவங்க கதறி அழுறா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களையும் அம்பு விட்டு ஏய்கிறான் அவன்.
அந்த அரக்கன் இருக்கா இல்லையா அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த நம்ம 3 பேரும் கேங்காக அப்படி சங்கம் சேர்ந்து காரில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. 3 அரக்கனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க அந்த பாடியை அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த மஞ்சள் சட்டையோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கதறிக்கிட்டே இருக்கா. அவங்களால தாங்கவே முடியபடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டியும் பாதி வழி நின்றுது. அதுக்கு மேலே அவங்க நடந்தே போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த 2 பொண்ணுங்களும் அந்த ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவனுக்கு நடக்க முடியல, அதனால அவன் ஒரு கம்பை வச்சு இவனி அப்படி நடந்து போயிட்டு ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஒரு நூல் இல்லைல்ல மிஸ் ஆகிட்டான். கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குன்னா அவன் காலே போயிருக்கும். அவன் அதுக்கு வந்து தப்பிச்சிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவரை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஏதோ வாட்ச் டவர் போல. அப்படியே இந்த வாட்ச் டவர்லேயே இவங்க ஏறி மேலே வந்துடுறாங்க. ஏதாவது சிக்னல் ஏதாவது கிடைக்குமா, இங்கேருந்து ஏதாவது செக் பண்ணி தப்பிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணது பண்ணி வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்து இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மஞ்சள் சட்டையோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தப்பிக்க முடியாது, எப்படி நம்ம செத்தே போயிடுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டே இருக்கா. அவன் அங்கே ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கா, ஒன்றுமே கிடைக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. இவங்களும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ரேடியோ எடுத்து இவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எவனாவது ஹெல்ப் வர முடியுமா அப்படின்னு ஹெல்ப்னு சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் இருக்காங்க அரக்கங்க. அந்த 3 பேரும் தீப்பந்தத்தோட வந்துட்டு இருக்காங்க. இவங்களை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த வழியாக தான் போனாங்க, எங்கே போனாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அந்த ரேடியோவும் ஆன் ஆயிருது. சவுண்டை கேட்டு அவங்க 3 பேரும் இவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்க இடத்த. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வாட்ச் டவரில் இருக்காங்க இல்லையா, அந்த வாட்ச் டவருக்கு கீழே வந்து தீயை போட்டு எரிச்சு விட்டுறாங்க. இவங்களுக்கு அங்கிட்டு எங்கிட்டும் போக முடியல, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இவங்க அங்கேருந்து ஒரு மரத்தில் ஏறிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் தாவிடுறாங்க. மரத்தில் தாவிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அடியிலேருந்து அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் மரத்தில் ஏறி வந்துடுறான் மேலே. இதை எதுவும் பார்க்காம இருக்காங்க. அப்படியே நம்ம அந்த மஞ்சள் சட்டையோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்து அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா அந்த அரக்கன்ல ஒருத்தன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். ஒரே வாயே போட்டுறான். அவள் தலை துணிந்து தனியாக கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோவும் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்காங்க. 2 பேரும் வேற என்ன பண்றோம்னு தெரியல, அப்படி எங்க பதுங்கி இருக்கிறாங்க. நம்ம 3 பேரும் இவங்க அரக்கம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் பக்கத்து மரமா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 3 பேரில் ஒருத்தன் மேலே ஏற மரத்தில் வந்தால அவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய மரக்கலையை இழுத்து பிடிச்சிருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவான், நீ அந்த சைடு போய் சத்தம் போடு, ஒன்றை தேடி அவன் வருவான், அப்போ நான் அந்த மரக்கலையை விட்டுறேன், சொடாரன்னு அடிச்சு அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவளும் போய் நிற்கிறான். அந்த அரக்கனும் வந்துடுறான். ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் கிட்ட வந்தோன்னா டாக்குன்னு மரத்தை அந்த கிளையை விட்டுறான். சட்டாரன்னு போய் அவனை மேலே அடித்து பொறுத்துன்னு கீழே வந்துடுறான். அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே அப்படியே விடியவும் செய்யுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அப்போ விடியவும் செய்திருது. அப்படி வந்துட்டு காலையில் ஆயிடுது. காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து ஹீரோவை வந்து அந்த அரக்கம் வந்து பார்த்துடுறான். அவன் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுறான். ஹீரோவை பொத்துன்னு விழுந்துடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த அரக்கன் அந்த ஹீரோயினை இருக்காளா, ஹீரோயினை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறான். அப்படி நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் காரில் வந்துட்டு இருக்கான். உடனே இவன் வந்துட்டு அந்த போலீஸ்காரன் கேட்டுட்டு இருக்கான். போலீஸ்காரன்னு சொல்கிறான், ஏய் நீதானா அது அந்த ரேடியோவில் பேசுனது, என்னடா ஹெல்ப்னு கேட்டால் எங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறான். உடனே இவனும் அப்படிதான், ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் வந்துடுறான். இவன் பார்த்தீங்கன்னா நேராக அம்பை விட்டு அந்த போலீஸ்காரனுக்கு கண்ணிலே விட்டுறான். போலீஸ்காரனும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் வந்துடுறான். இவன் வந்து அரக்கனை பார்த்தோன்னே வண்டிக்கு அடியில் போய் பதுங்கிடுறான். அரக்கனும் வந்து சாவி எடுத்துட்டு அந்த போலீஸ்காரனையும் தூக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்க நேரம் பார்த்தீங்கன்னா அடியில் குஞ்சு பார்க்குறான். இவன் அந்த சைட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இவன் சடார்னு அந்த வண்டிக்கு அடியில் போய் பதுங்கி இருந்துக்கிறான். அரக்கனும் வண்டி எடுத்து அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அந்த வண்டிக்கு அடியில் போய் பதுங்கி இருந்துடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் இருக்கா இல்லையா, அவன் அந்த வண்டியை நேராக அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வண்டி அடியில் அப்படி பதுங்கி உட்காந்துக்கிறான். வண்டியும் எடுத்துட்டான். ஹீரோவும் இந்த அரக்கனும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை காணிக்கிறாங்க. ஹீரோயினை வந்து வாயெல்லாம் கட்டி போட்டுக்கிறான் அந்த அரக்கன். இந்த ஹீரோயினை துண்டா வெட்டிடலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த போலீஸ்காரன் வண்டி எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்துடுறான். இதனால அந்த பொண்ணை வெட்டாமல் அங்கே விட்டுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 அரக்கன் இருக்காங்களா, 2 பேரும் சேர்ந்து அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு உள்ள வந்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வழியால் துடிச்சிட்டு இருக்கா, என்ன விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கா, விடவும் மாட்டேங்கிறான். அந்த அரக்கனும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரனும் துண்டா வெட்டிட்டான். ஏதோ நான் இன்னும் 1 மாதம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு இருக்கிறான். அப்படியே அவளை வெட்டலாம் அப்படின்ட்டு அந்த அரக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த போலீஸ்காரோட காரை எடுத்துகிட்டு சார் அரக்கம் வந்து அவன் வீட்டில் வந்து ஒரே இடிச்சிடறான். என்ன பார்த்தீங்கன்னா அந்த 2 அரக்கனும் அங்கேருந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் எதெல்லாமும் எடுத்து அந்த அரக்கனோட நெஞ்சிலே சொருகிடுறான்.
ஹீரோயினையும் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் அவுத்துட்டு காப்பாற்றிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேருந்து ஒரு அரக்கன் வந்து அவனை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுறான். கோடாரை எடுத்து மேலே கீழே வெட்டலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து சுடலான்னு பார்க்குறாரு, சுடவும் முடியல. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கையில் வந்து ஒரு அம்பு கிடைக்கும். அந்த அம்பு எடுத்து நேராக விட்டுறா. அந்த அம்புலேருந்து ஒரு வில்லு வந்து நம்ம அரக்கனுக்கு மண்டையில் போட்டு அரக்கனும் கீழே வந்துடுறான். அப்போ பார்த்து இன்னொரு அரக்கன் வந்துடுறான். இது போட்டு ஹீரோவை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரக்கனுக்கு பேக் சைடில் வந்து அடித்து காப்பாற்றிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வந்து அந்த அரக்கன் கழுத்தில் ஒரு சங்கிலி எடுத்து கட்டி இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் வந்து ஒரு கோடாரை எடுத்து ஒரே போட்டுறா. எல்லாரும் அங்கே கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே சாகாம தான் உயிரோட தான் இருக்காங்க. இவங்களை கொல்லவே முடியாது போல அப்படின்ட்டு இவங்களை இப்படியே விட்டா சரி போறாது, வீடோட எரிஞ்சிட வேண்டிதான் அப்படின்ட்டு ஒரு அங்கே பார்க்குறான். ஒரு ஃபியூல் கேன் இருக்குது. அந்த ஃபியூல் கேனில் சுட்டு வீடே எரிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இந்த அரக்கனோட காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன் வந்தான் இல்லையா, அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன், அங்கேயே திரும்பி வந்துடுறான். வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா டக்கு கதவை மூடிட்டாரு. அவருக்கு ஏதோ ஆபத்துன்ட்டு கதவை மூடிட்டாரு. இவனும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு மேப்பையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கட் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு போலீஸ்காரர் ஒருத்தன் வர்றான். வந்துக்கிட்டு இந்த வீடு எல்லாம் நம்ம ஹீரோ எரிச்சிட்டான் இல்லையா, அதை வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னடா வீடெலாம் எரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் பேக்கில் வரான். ஒரு பெரிய கோளாறு எடுத்துகிட்டு வரான். அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனை ஒரே அடியில் போட்டு அவனையும் சாவடிச்சிடலாம்.